Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கிளாட் எக்ஸாம் ரிசல்ட் எப்படி ஆன்லைன்ல செக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இந்த 2024 கல்வி ஆண்டுக்கு வந்து கிளாட் எக்ஸாம் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி வந்து நடந்தது. அதுல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. நீங்க எழுதின அந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி வந்து ரிசல்ட் வந்து செக் பண்றது, அந்த ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி ஸ்கோர் கார்டு வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகும். ஓகே, இந்த 2024 வரக்கூடிய இயர்ல நீங்க லா படிக்கிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ளை பண்ணி டிசம்பர் 3ஆம் தேதி எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. அப்படி எழுதிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் பட்சத்துல வந்து நேத்து ஈவினிங் வந்து ரிசல்ட் அப்படிங்கறது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு டைரக்ட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இடத்துல கிளாட் 2024 ரிசல்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் உங்க டேட் ஆஃப் பர்த்தையும் போடுங்க. போட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து உங்க போன்லயே டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுடைய போட்டோ வந்து இருக்கும். நீங்க ஆன்லைன்ல கிளாட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது என்ன போட்டோ வந்து கொடுத்தீங்கன்னா அந்த போட்டோ உங்களுடைய போட்டோவா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. உங்க அப்ளிகேஷன் நம்பரு, அட்மிட் கார்டு நம்பரு, உங்களுடைய பேர் வந்து கரெக்டா இருக்காங்கிற வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மார்க்ஸ் ஆப்டினேட்டட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் வந்து இதுல வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 82.50% அப்படிங்கறது வந்து இவங்களோட மார்க்கா வந்து இருக்குது. ஓவராலா நம்ம இந்தியா ஃபுல்லா கிளாட் எக்ஸாம் வந்து எழுதிருப்பாங்க இல்லையா, அதாவது நேஷனல் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து அவங்க படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பட்சத்துல என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து எழுதியிருப்பாங்க கிளாட். அந்த கிளாட்ல ஓவரால் ரேங்க் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 9% வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஓவரால் ரேங்க்ல வந்து இருக்காங்க. சோ இத மாதிரி நீங்களுமே உங்களோட ஸ்கோர் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய மார்க் எத்தனை பர்சன்டேஜ்ல நீங்க வந்து எடுத்துருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம என் கூட கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வரும்போது மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.